கார்த்திக் பாபு சார், இந்த 2026ல் கும்பராசிக்காரங்க பணக்காரங்க ஆகணும்னா என்ன செய்யணும் சார்? குரு புதன். ஸோ குருனா கல்வி, புதன்னா வந்துட்டு பள்ளிக்கூடங்கள். ஸோ முடியாத பசங்க அப்படின்னு சொல்லி உங்கள் ஏரியாலேயே உங்கள் சொந்தக்காரங்களே கண்டிப்பாக இருப்பாங்க. தயவு செய்து அவங்களுக்கு உண்டான ஃபீஸ், டேர்ம் ஃபீஸ் இந்த வருஷம் ஒரு ஏப்ரல் மே இந்த மாதிரி ட்ரெயின் வந்து நீங்கள் கண்டிப்பாக கட்டுங்க. சார் அவ்வளோலாம் என்னால் கொடுக்க முடியாது சார் அப்படின்னா ஒரு நோட்டு புக்காவது வாங்கி கொடுங்க கடைசிக்கு. அதுவும் ஒரு கல்வி உதவி தான். இல்லை ஒரு ஹிந்தி டியூஷன் படிக்கிறாங்களா, அந்த ஹிந்தி டியூஷனுக்கு ஒரு ஃபீஸை கட்டுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சில பேருக்கு வெளிநாட்டு வெளிமாநிலம் அப்படிங்கிற ஒரு தொடர்பு கண்டிப்பாக இந்த காலத்தில் வேலை கிடைக்கும், பிஸ்னஸும் செட்டப் ஆகும். தயவு செய்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு கொஞ்ச காலம் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப பிரமாதமாக பிரகாசமாக இருக்கும். ஏன் அந்த பிரகாசம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ராகு வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாலும் குருவோட பார்வையில் ராகு இருக்காங்க. ஸோ 1000 கோடி சூரிய பிரகாசம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜொலிப்பீங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் உங்கள் தியாகம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இது சனி பகவானின் மூலத்திரியோன ஆட்சி வீடு. ஸோ தியாகம் தான் உன்னை உயர்த்தும் அப்படின்னு ஒரு படத்தில் ஒரு டைலாக் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் தியாகம் பண்ணீங்கன்னா தான் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி போவீங்க, பெரிய லெவலில் பணக்காரனாவீங்க. நீங்கள் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிங்க, அந்த ஹெல்ப்பே வந்து உங்களை பெரிய லெவலில் உங்களை கொண்டு போய் சேர்க்கும். ஏன்னா தர்மம் தலைக்காக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா குருபவனோட மீன வீடு வந்து விரயம் கிரயம். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பணத்தை நல்ல காரியங்களுக்கு செலவு பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு கிரயமாகிட்டே போகும்.